நம்ம மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சோ இது என்ன ஒர்க் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மீட்டிங்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க. என்னோட நேம் ஜெயபாரதி. சோ அடுத்த ஒரு 30 நிமிஷம் இது என்ன ஒர்க், இந்த ஒர்க் எப்படி பண்ணும், இதுல இன்கம் எப்படி தராங்க, எல்லா டீடைல்ஸும் நான் ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சோ ஒரு 25ல இருந்து 30 நிமிஷத்துக்குள்ள நான் இந்த மீட்டிங் எண்ட் பண்ணிடுவேன். சோ அடுத்த ஒரு 30 நிமிஷம் உங்களால தொடர்ந்து கவனிக்க முடியும் அப்படின்னா லிசன் பண்ணுங்க. இல்ல நீங்க பிஸியா இருக்கீங்க, உங்களால அடுத்த ஒரு 30 மினிட்ஸ் டைம் கொடுக்க முடியாது அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் எப்ப அவைலபிளா இருக்குன்னு கேட்டு நெக்ஸ்ட் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ எந்த இடத்துலயும் டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க, டிவியேட் ஆகாதீங்க. கால்ஸ் வந்தாலும் அவாய்ட் பண்ணிட்டு நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கேன், அதை மட்டும் பாருங்க. சோ நான் சொல்ல போற விஷயங்களை அடுத்த ஒரு 30 நிமிஷம் தெளிவா லிசன் பண்ணா மட்டும்தான் இந்த ஒர்க் பத்தி உங்களால டீடைலா தெரிஞ்சுக்க முடியும். சோ இது என்ன ஒர்க் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், லிசன் பண்ணுங்க. சோ நம்ம எல்லாருமே ஒரு அடிஷனல் இன்கம் வேணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சூஸ் பண்ணிருப்போம். ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்துல கண்டிப்பா ஒரு சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் போதுமானதா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா எல்லாருமே செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்றத தேட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே நியாயமான கனவுகள் இருக்கும். சோ அப்படிப்பட்ட கனவுகளை நம்ம ஜாப் போய் அந்த ஜாப்ல வரக்கூடிய வருமானத்தை வச்சு நம்மளால சாட்டிஸ்ஃபை பண்ணிக்க முடியுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாருமே ஆக்டிவ் இன்கம்ல இருக்கோம். சோ ஆக்டிவ் இன்கம் அப்படின்னா அதாவது நம்ம ஆக்டிவா இருக்க வரைக்கும் மட்டும்தான் நம்மளால சம்பாதிக்க முடியும். இப்ப நான் ஒரு இமேஜ் ஷேர் பண்ணிருக்கேன், அந்த இமேஜ் பாருங்க. சோ எல்லாருமே மெஜாரிட்டி ஜாப்ல தான் இருக்கும். நீங்க ஸ்டூடெண்டா இருந்தாலும் ஆஃப்டர் ஸ்டடிஸ் ஒரு ஜாபுக்கு போகணும் அப்படின்றத நினைச்சிட்டு இருப்பீங்க. பட் ஆனா இந்த இமேஜ் பாருங்க, இந்த இமேஜ்ல ஆக்டிவ் இன்கம் அப்படின்னா என்னன்றதை உங்களால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். சோ இனிஷியலா நம்ம ஸ்கூல் காலேஜ் கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம ஃப்ரெஷரா ஒரு ஜாப்ல போய் ஜாயின் பண்ணும்போது நமக்கு எடுத்த உடனே பெரிய லெவல்ல இன்கம் தர மாட்டாங்க. கண்டிப்பா ரொம்ப கம்மியான சேலரி தான் தருவாங்க. ஆஃப்டர் தட் நீங்க ஒரு 10 to 20 இயர்ஸ் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது டீசென்டா நம்மளோட இன்கம் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அது ஒரு சில ஃபீல்டுல. பட் அகைன் ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ஈவன் 3 வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம வாட்ச்மேன் வேலைக்கு கூட போயிட்டு இருக்காங்க. இதுதான் ரியாலிட்டி, கரெக்டுங்களா? சோ வேலைக்கு போறோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு கஷ்டமான லைஃப் தான். நிறைய பேர் ஒரு இஎம்ஐ லைஃப் தான் லீட் பண்ணிட்டு இருக்காங்க, அதுதான் உண்மை. பட் ஆனா எல்லாருமே நம்மள சுத்தி பினான்சியலா டவுனா தான் இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. சோ நம்மள சுத்தி பினான்சியலா வெல் செட்டில்டா நிறைய பேர் இருப்பாங்க, கரெக்டுங்களா? சோ அவங்க எல்லாம் யாரு அப்படின்னு நீங்க பாக்கும்போது கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு பிசினஸ் பண்றவங்க பினான்சியலா வெல் செட்டில்டா இருப்பாங்க. சோ நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்க, உங்களை சுத்தி இருக்கவங்க எல்லாம் ஜாப் போறவங்க பினான்சியலா வெல் செட்டில்டா இருக்காங்களா இல்ல பிசினஸ் பண்றவங்க பினான்சியலா வெல் செட்டில்டா இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பிசினஸ் பண்றவங்க தான் பினான்சியலா வெல் செட்டில்டா இருப்பாங்க. சோ நம்ம எல்லாம் நிறைய பேருக்கு பிசினஸ் பண்ணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். பட் ரெண்டு விஷயத்தினால நம்ம பிசினஸ் வந்து பண்றதுக்கு யோசிப்போம். ஒண்ணு என்ன அப்படின்னா என்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல, சோ நான் முதலீடு போறதுக்கு என்கிட்ட பணம் இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்தினால பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு தயக்கப்படுவோம். ரெண்டாவது விஷயம், அப்படியே நான் கஷ்டப்பட்டு அமௌண்ட்டை ரெடி பண்ணாலும் ஒருவேளை லாஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற ஒரு பயத்தினாலே நம்ம ஸ்டார்ட் பண்ணாம இருப்போம். ஆனா இப்போ ஒரு சூப்பரான பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். சோ இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா நோ இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க எந்த விதத்திலயும் நீங்க முதலீடு அப்படின்றத போட போறது கிடையாது. 1 ரூபாய் கூட யாருக்கும் நீங்க பே பண்ண போறது கிடையாது. சோ நோ ரிஸ்க். நம்ம எந்த வகையிலையும் முதலீடு பண்ண போறது இல்ல அப்படின்றதுனால நம்ம பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்ல இருந்தே நம்மளால வெளியில எங்கேயும் அலைஞ்சு தெரியாம இந்த பிசினஸ சூப்பரா எடுத்து பண்ண முடியும். முக்கியமா கவர்மெண்ட் சர்டிஃபைட், சோ அரசு அங்கீகாரம் பெற்ற ஒரு நிறுவனம் நமக்கு வீட்ல இருந்தே பிசினஸ் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அத பத்தி தான் நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சோ ஓகே, பிசினஸ் சொல்றீங்க, வீட்ல இருந்து பண்ணலாம் சொல்றீங்க, வீட்ல இருந்து எப்படி பிசினஸ் பண்ணலாம் அப்படின்ற கன்ஃபியூஷன் வரும். நான் சொல்றேன் பாருங்க. நம்மளோட டெய்லி நீட்ஸ் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா நமக்கு காலையில இருந்து நைட் வரைக்கும் நிறைய பொருட்கள் தேவைப்படும். நம்மளோட டெய்லி நீட்ஸ், நம்மளோட டெய்லி எசென்ஷியல்ஸ் நம்மளால ஒரு பிசினஸா கன்வெர்ட் பண்ண முடியும். சோ டெய்லி நீட்ஸ். அப்ப ப்ராடக்ட்ஸ் சொல்றீங்களே, அப்ப என்ன சேல் பண்ண சொல்ல போறீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நோ சேல்ஸ். நீங்க எந்த பொருட்களையும் நீங்க சேல் பண்ண போறது கிடையாது. ஓகே, சேல்ஸ் இல்லைன்றீங்க, ஆனா ப்ராடக்ட்னு சொல்றீங்க, வேற எப்படிதான் நம்ம இங்க ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு டவுட் வரும். நான் சொல்ற லிசன் பண்ணுங்க. சோ யூஸ்வலா நம்ம வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட் எல்லாம் எங்க வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா நம்ம பக்கத்துல இருக்க ஏதோ ஒரு ஸ்டோர்ஸ்ல தான் வாங்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த இடத்துல ஒரு பெரிய பிசினஸ் இருக்கு, நம்மள நிறைய பேருக்கு அது தெரியறது கிடையாது. சோ யூஸ்வலா நம்ம தயாரிக்கிறவங்கள்ட்ட இருந்து டைரக்டா வாங்காததுனால இடையில வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய இடைத்தரகர்கள், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க. முக்கியமா வந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், எந்த டிவி சேனல் ஓபன் பண்ணாலும் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வரும். அது இல்லாம நீங்க இப்ப எந்த சோசியல் மீடியா ஆப் ஓபன் பண்ணுங்க, எல்லா செலிபிரிட்டிஸும் ஏதாச்சும் ப்ராடக்ட் ப்ரமோட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ப்ராடக்ட் ப்ரமோஷன் அப்படின்ற பேர்ல அவங்க சும்மா பண்றாங்களா? கண்டிப்பா இல்ல. அந்த இடத்துல அவங்க நிறைய சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. சோ எப்படி சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா
யூஸ்வலா ஒரு பொருள் தயாரிக்கிறதுக்கு 3 to 4 ரூபாய் ஆகுது அப்படின்னா நம்ம கைக்கு அந்த பொருள் வந்து சேர்றதுக்கு 10 ரூபாய்க்கு நம்ம கிட்ட சேல் பண்றாங்க. ஆனா இடையில 6 to 7 ரூபாய் இருக்கு இல்லையா, இந்த 6 to 7 ரூபாய் தான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ல இருக்கவங்க எல்லாம் நிறைய ப்ராஃபிட் எடுத்துக்கிறாங்க. அதாவது ஜஸ்ட் 10 ரூபான்னு பார்க்கும் போதே 6 to 7 ரூபாய் ப்ராஃபிட் எடுத்துக்கிறாங்க. ஆனா கோடிக்கணக்கான அமௌண்ட் யோசிச்சு பாருங்க, நம்ம இந்தியால இருக்க மக்கள், உலகத்துல இருக்க எல்லா மக்களும் எவ்வளவு ப்ராடக்ட்ஸ் டே டு டே வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கோன்றத ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. சோ கண்டிப்பா கோடிக்கணக்கான அமௌண்ட் அப்படின்றது இன் பிட்வீன் இருக்க இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு மட்டுமே போயிட்டு இருக்கு. சோ உண்மையை சொல்லணும் அப்படின்னா நிறைய செலிபிரிட்டிஸ் அவங்களோட ப்ரொஃபஷன்ல சம்பாதிக்கிறத விட இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ல தான் நிறைய ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் விராட் கோலி எடுத்துக்கோங்க. சோ நீங்க கூகுள்ல போய் சர்ச் கூட பண்ணி பாருங்க, அட்வர்டைஸ்மெண்ட்ல தான் அதிகமா ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா கோடிக்கணக்கான அமௌண்ட் நமக்கு சேவ் ஆகுது. கரெக்ட்டுங்களா? சோ இந்த மாதிரி ஒரு பிசினஸ் தான் நம்ம பண்ண போறோம். சோ இந்த இடத்துல ஒரு பெரிய பிசினஸ் இருக்கு. அந்த பிசினஸோட பேர் பாத்தீங்க அப்படின்னா டைரக்ட் செல்லிங். அதாவது டைரக்ட் செல்லிங் அப்படின்ற பேர்ல செல்லிங் இருக்கனால சேல் பண்ணணும்னு நினைச்சுக்காதீங்க. சேல்ஸ் கிடையவே கிடையாது. ஒண்ணுமே இல்ல ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதாவது நம்ம வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எங்கேயோ வாங்கிட்டு இருக்கோம். ஆனா எங்கேயோ வாங்குறதுக்கு பதிலா டைரக்டா தயாரிக்கிறவங்கள்ட்ட, மேனுஃபேக்சர் பண்றவங்க கிட்ட வாங்குறதுனால நோ அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் நோ ட்ரேடர்ஸ், அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் யாருமே கிடையாது. ஆஸ் எ ரிசல்ட் நம்ம டைரக்டா தயாரிக்கிறவங்கள்ட்ட பொருள் வாங்குறதுனால கோடி கணக்குல வெளியில செலவாகுது இல்லைங்களா, அந்த அமௌண்ட்டை நம்மளால இங்க ஏர்ன் பண்ண முடியும். சோ இப்படிப்பட்ட ஒரு சூப்பரான பிசினஸ் இருக்கு. அதுவும் வீட்ல இருந்து நம்மளால ஏர்ன் பண்ண முடியும். சோ இப்படி ஒரு பிசினஸ் இருக்கு அப்படின்றதே நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. ஆனா நிறைய பேர் இதுல ஒர்க் பண்ணி பெரிய லெவல்ல ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. நான் எல்லாமே சொல்றேன், தொடர்ந்து கவனிங்க. சோ டைரக்ட் செல்லிங்னு சொல்றீங்களே, நான் ஏன் இதுல வந்து நான் ஏன் சூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வரும். சோ நான் சொல்றேன், லிசன் பண்ணுங்க. இப்ப நான் ஷேர் பண்ணிருக்க இமேஜ் வந்து ஒன் ஆஃப் அவர் சென்ட்ரல் மினிஸ்டர் மிஸ்டர் அனுராக் சிங் தாக்கூர். சோ இவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி வந்து டாப் 10 லீடிங் இண்டஸ்ட்ரியில, அது 2025 கண்டிப்பா டாப் 10 இண்டஸ்ட்ரியில ஒன் ஆஃப் த இண்டஸ்ட்ரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பீச் கொடுத்திருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா பில் கேட்ஸ் கிட்ட அகைன் நீங்க ஜீரோ ஆயிட்டீங்கன்னா எந்த துறையை சூஸ் பண்ணி உங்களால வளர முடியும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்கும் போது பில் கேட்ஸ் கூட சொல்ற விஷயம் பாத்தீங்க அப்படின்னா டைரக்ட் செல்லிங். அது இல்லாம நம்ம எத்தனையோ லீடர்ஸ், அப்துல் கலாம் மாதிரி பெரிய பெரிய லீடர்ஸ் மக்களுக்கு அவேர்னஸ் கொடுத்துட்டே தான் இருக்காங்க. இது ஒரு பெரிய லீடிங் இண்டஸ்ட்ரி, டெவலப்பிங் பிளாட்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி நிறைய அவேர்னஸ் கொடுக்குறாங்க. பட் ஆனா இன்னுமே நிறைய பேருக்கு அது தெரியாம தான் இருக்கு. சோ அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே ரெகுலரா நம்ம யூஸ் பண்ற நியூஸ் பேப்பர்ஸ் தான். சோ டே டு டே நம்ம நியூஸ் பேப்பர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஆனா டைரக்ட் செல்லிங் பத்தி நியூஸ் பேப்பர்ல வந்துட்டு தான் இருக்கு. ஆனா இப்படி ஒண்ணு இருக்கு அப்படின்றதே நமக்கு தெரியாததுனால ஈவன் அந்த நியூஸ் வந்தா கூட அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். ஆனா இது ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி, நிறைய பேரோட வாழ்க்கையை மாத்திட்டு இருக்க ஒரு பிளாட்ஃபார்ம். சோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, டைரக்ட் செல்லிங்னா பெஸ்ட்னு சொல்றீங்க. ஓகே, சோ நான் இப்ப எப்படி ஒர்க் பண்றது, நான் எப்படி ஏர்ன் பண்றது அப்படின்ற மாதிரி டவுட் வரும். சோ நான் சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி பத்தி நான் சொல்றேன், லிசன் பண்ணுங்க. சோ நான் சூஸ் பண்ணி ஒர்க் பண்ற கம்பெனியோட பேர் பாத்தீங்க அப்படின்னா வெஸ்டீஜ். சோ ஆல்ரெடி உங்களுக்கு மேபி ஒரு 10-15 இயர்ஸ்க்கு முன்னாடியே வெஸ்டீஜ் தெரியும் அப்படின்னாலும் தொடர்ந்து லிசன் பண்ணுங்க. ஏன்னா இப்ப ரொம்ப சேஃபா டிஜிட்டலா லீகலா வீட்டுல இருந்துட்டே வந்து பண்ணிட்டு இருக்கோம், வெளியில எங்கேயுமே அலைஞ்சு தெரிய வேண்டாம். அதனால தொடர்ந்து கவனிங்க. ஓகே, நம்ம கம்பெனி எதுக்கு நம்ம சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணும் அப்படின்றத சொல்றேன். சோ நம்மளோட கம்பெனி பாத்தீங்க அப்படின்னா மோர் தென் 19 இயர்ஸ்க்கு மேல ரன் ஆயிட்டு இருக்கு. சோ அது இல்லாம இங்க நம்ம டைரக்டா தயாரிக்கிறவங்கள்ட்ட ப்ராடக்ட்டை வாங்குறதுனால எந்த வகையிலும் ப்ராடக்ட்ஸ் வந்து டூப்ளிகேட் ஆகிறதுக்கான சான்ஸே கிடையாது. சோ டைரக்டா தயாரிக்கிறவங்கள்ட்ட நம்மள பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அது இல்லாம நமக்கு கிரேட் 1 குட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது. சோ எல்லா ப்ராடக்ட்ஸ்மே பாத்தீங்க அப்படின்னா ஹலால் ஐஎஸ்ஓ GMP சர்டிஃபைடு ப்ராடக்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அது இல்லாம நம்ம இந்தியாலே நம்பர் 1 டைரக்ட் செல்லிங் கம்பெனியா இருக்கும். சோ இப்ப நான் ஷேர் பண்ணிருக்க இமேஜ் பாருங்க. வேர்ல்டு லெவல்ல டாப் 100 டைரக்ட் செல்லிங்கோட நேம் லிஸ்ட் ரேங்கிங் வைஸ் எடுக்கும் போது அதுல பிளேஸ் ஆயிருக்க 1 இந்தியன் டைரக்ட் செல்லிங் கம்பெனி வெஸ்டீஜ் மட்டும்தான். வேற எந்த இந்தியன் கம்பெனியுமே வேர்ல்டு லெவல்ல ரேங்கிங்ல வரல. சோ அப்படிப்பட்ட ஒரு இந்தியாலே நம்பர் 1 டைரக்ட் செல்லிங் கம்பெனில தான் இப்போ உங்களுக்கு ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. சோ அது இல்லாம ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு MRP ல இருந்தே 10 to 20% டிஸ்கவுண்ட்ல தான் தராங்க. சோ யூஸ்வலா வெளியில MRP குறைச்சு நம்மளால ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. பட் ஆனா இங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸே உங்களுக்கு MRP ல இருந்து 10 to 20% டிஸ்கவுண்ட்ல தான் தராங்க. அது இல்லாம எல்லா பர்ச்சேஸ்க்கும் உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் கூட இங்க அவைலபிளா இருக்கு. முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க, 30 டேஸ்ல வந்து மணி பேக் கேரண்டி இருக்கு. அதாவது யூஸ்வலா நீங்க வெளியில உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கிடையாது, ரெகுலர் கஸ்டமரா இருந்தாலும் கூட நீங்க ப்ராடக்ட் வாங்குறீங்க, அங்க பேக்கேஜ் ஜஸ்ட் ஓபன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க ரிட்டர்ன் எடுத்துப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா வெஸ்டீஜோட எல்லா ப்ராடக்ட்ஸும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வாங்கி யூஸ் பண்ணிட்டு 30 நாள் குவாலிட்டி நல்லா இல்ல அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படின்றத ஈச் அண்ட் எவ்ரி பேக்கேஜ்லயே மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான கம்பெனில தான் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஓப்பனா சேலஞ்ச் யாருமே கொடுக்க மாட்டாங்க. கரெக்ட்டுங்களா?
சோ அது இல்லாம எல்லா டிஸ்ட்ரிக்ட் எல்லா ஸ்டேட் ஆல் ஓவர் இந்தியா பிளஸ் இன்னும் 6 கண்ட்ரீஸ்ல கூட வெஸ்டீஜோட ஸ்டோர்ஸ் அப்படின்றது அவைலபிளா இருக்கு. சோ நீங்க டைரக்டா போயிட்டு ஸ்டோருக்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல ஆன்லைன்ல தான் பண்ணணும்னா ஆன்லைன்லயும் பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். சோ நெக்ஸ்ட் நம்மளோட கம்பெனி நிறைய அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னைசேஷன்ஸ் வாங்கியிருக்காங்க. சோ ஒரு சில சாம்பிள் அவார்ட்ஸ் மட்டும் நான் அட்டாச் பண்றேன் பாருங்க. சர்டிஃபைட் as a great place to work, India's best company of the year, global HR excellence awards, இந்த மாதிரி நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அது இல்லாம ISO சர்டிஃபைடுன்னு சொன்னேன். சோ அதோட இமேஜஸ் அண்ட் நம்பர்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிருக்கேன், கூகுள் கூட பண்ணி பாருங்க. ஏன்னா இங்க ரொம்ப லீகலா நம்ம பண்ணிட்டு இருக்கோம், அதனால எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. சோ ஃப்ரம் 2004 இப்ப வரைக்கும் கம்பெனி நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க, நிறைய பேரோட லைஃப் அப்கிரேட் பண்ணிருக்காங்க. ஏன்னா நிறைய ஏர்ன் பண்ணிட்டு இருக்க நிறைய பேர் இங்க இருக்காங்க. அது இல்லாம சோ நிறைய ப்ராடக்ட்ஸ் அப்படின்றதையும் கூட லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்போ நான் பேசிக்கா வெஸ்டீஜ்ல என்னென்ன லெவல்ஸ் இருக்கு அப்படின்றத நான் சொல்றேன். சோ ஸ்டார்டிங் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஜாயின் பண்ணும்போது 5% அப்படின்ற லெவல்ல இருப்பீங்க. அடுத்து 5ல இருந்து 8%, 8ல இருந்து 12%, நெக்ஸ்ட் 16% பிரான்ஸ் டைரக்டர் லெவல் நம்ம ரீச் பண்ண முடியும். சோ அடுத்து பிரான்ஸ்ல இருந்து சில்வர் டைரக்டர், சில்வர் அண்ட் அபவ்க்கு தனியா டிராவல் ஃபண்ட் அப்படின்னு ஒரு டிராவலுக்கு தனி ஃபண்ட் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் கோல்ட் டைரக்டர், ஸ்டார் அண்ட் அபவ் தனியா கார் ஃபண்ட் கொடுக்குறாங்க. டைமண்ட் டைரக்டர், கிரவுன் டைரக்டர், சோ கிரவுன் அண்ட் அபவ்க்கு தனியா ஹவுஸ் ஃபண்ட் கொடுக்குறாங்க. யூனிவர்சல் கிரவுன், டபுள் கிரவுன், டபுள் யூனிவர்சல் கிரவுன், இது எல்லாமே வெஸ்டீஜ்ல இருக்கக்கூடிய லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் இன்னும் எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்ற எல்லா விதமான ட்ரைனிங்ஸும் நாங்க ஃப்ரீயாவே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அதுல இன்னுமே நாங்க டீட்டெயிலா எல்லாமே சொல்லி தருவோம். டோட்டலா இங்க 9 ways of earnings அப்படின்றது இருக்கு. சோ வெஸ்டீஜ்ல இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான பெனிஃபிட், நான் முக்கியமா ஜாயின் பண்ண காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாசிவ் இன்கம் தான். ஆல்ரெடி நான் ஆக்டிவ் இன்கம் அப்படின்னு ஒண்ணு இனிஷியலா சொல்லியிருப்பேன், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ ஆக்டிவ் இன்கம்னா நீங்க அங்க ஆக்டிவா இருக்க வரைக்கும் மட்டும்தான் சம்பாதிக்க முடியும், அதாவது ஜாப். ஆனா பாசிவ் இன்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, இதை பத்தி நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. சோ நான் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க, அந்த வீடு கட்டி ரெண்டுக்கு விட்டுட்டீங்க அப்படின்னா ஆஃப்டர் தட் நீங்க எதுவுமே பண்ணலைனாலும் உங்களுக்கு மாசம் அதுல இருந்து உங்களுக்கு ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்துட்டே இருக்கும், கரெக்ட்டுங்களா? சோ இனிஷியலா நீங்க எஃபர்ட் போட்டிருப்பீங்க, ஆனா அதுக்கப்புறம் நீங்க எதுவுமே பண்ணலைனாலும் உங்களுக்கு இன்கம் வரும். அதுக்கு பேர் தான் பாசிவ் இன்கம்னு சொல்லுவாங்க. அதேதான் வெஸ்டீஜ்லயும். இங்கேயும் நீங்க இனிஷியலா டெய்லி உங்களோட 2 to 3 hours ஃப்ரீ டைம் ஒரு 2 வருஷத்துல இருந்து ஒரு 5 வருஷம் வரைக்கும் நீங்க 1 or 2 years நீங்க பயங்கர எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னாலே போதும், கண்டிப்பா உங்களால எப்படி நம்ம ஒரு வீடு கட்டி ஆஃப்டர் தட் நம்ம எதுவும் பண்ணலைனாலும் ஏர்ன் பண்ண முடியும். அதே மாதிரி இனிஷியலா நீங்க ஒர்க் போட்டீங்கன்னா ஆஃப்டர் தட் கண்டிப்பா உங்களுக்கு மந்த்லி இன்கம் அப்படின்றது வரும். பட் ஒர்க்கே பண்ணாம யாருமே இன்கம் தர மாட்டாங்க, இங்கேயும் அப்படிதான். பட் இனிஷியலா நீங்க போடுற எஃபர்ட் உங்களுக்கு லைஃப் டைம் இன்கமா கன்வெர்ட் ஆகுது. அது இல்லாம இங்க ராயல்டி இன்கம் இருக்கு, அதாவது தலைமுறை வருமானம். சோ நமக்கு மட்டும் தான் இன்கமான்னு கேட்டீங்கன்னா இல்ல, நம்மளோட தலைமுறைக்கு இங்க வருமானம் தராங்க. இப்ப நான் 2 பேரோட இமேஜ் ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க. சோ அதுல ஃபர்ஸ்ட் பர்சன் இவங்க 2 பேருமே இப்போ டெத் ஆயிட்டாங்க. சோ ஃபர்ஸ்ட் கிரவுன் டைரக்டர் அப்படின்னு இருக்காங்களே, அவங்க வந்து இனிஷியலா அவங்க ஆன் டெத் வந்து 63,000 மேல ஏர்ன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களோட கரண்டா ஃபேமிலிக்கு போயிட்டு இருக்க இன்கம் 1,46,000 மேல அவங்க ஃபேமிலிக்கு போயிட்டு இருக்கு. அவங்க இல்லைனாலும் ஃபேமிலிக்கு போகுது. அதே மாதிரி நெக்ஸ்ட் டபுள் யூனிவர்சல் கிரவுன் டைரக்டர், சோ அவரோட இன்கம் பாத்தீங்கன்னா ஆன் டெத் வந்து 10,50,000 மேல எடுத்துட்டு இருந்த ஒரு பர்சன் இப்போ கரண்டா அவங்க ஃபேமிலிக்கு போற இன்கம் 13 lakhs மேல போயிட்டு இருக்கு. சோ இது எல்லாமே லைவா நடந்துட்டு இருக்கு. சோ யோசிச்சு பாருங்க, வெளியில எல்லாம் நம்ம இருக்கும்போது சம்பாதிக்கிறதே அவ்வளவு கஷ்டப்படணும், பட் இங்க நம்ம இல்லைனாலும் நம்ம தலைமுறைக்கு இங்க வருமானம் அப்படின்றது கொடுக்குறாங்க. சோ இதுதான் வெஸ்டீஜ். இந்த அளவுக்கு இங்க நிறைய பெனிஃபிட்ஸ் அப்படின்றது இருக்கு. சோ நெக்ஸ்ட் பெனிஃபிட் பாத்தீங்க அப்படின்னா டிராவல் ஃபண்ட். சோ ஆல்ரெடி நான் சொன்ன சில்வர் அண்ட் அபவுக்கு டிராவல் ஃபண்ட் தருவாங்க. இப்போ நான் அட்டாச் பண்ணிருக்க இமேஜ் பாத்தீங்க அப்படின்னா February 2020 தாய்லாந்து டூர் போன ஒரு இமேஜ் அட்டாச் பண்ணிருக்கேன். இதுல ஷார்ட் ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட நேம் பாத்தீங்கன்னா மாரியப்பன். வெஸ்டீஜ்ல டைமண்ட் டைரக்டர் அப்படின்ற லெவல்ல இருக்காங்க. சோ பிரதர் பாத்தீங்கன்னா முக்கியமா ஒரு பிசிக்கலி சேலஞ்ச்டு பர்சன். பட் பிசிக்கலி சேலஞ்ச்டு பர்சனா இருந்தாலும் வெஸ்டீஜோட கார் ஃபண்ட் மூலமா ஒரு கார் அப்படின்றத அச்சீவ் பண்ணிருக்காங்க. பாருங்க எவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட், அது ஒரு பிசிக்கலி சேலஞ்ச் பர்சனால கூட இங்க பண்ண முடியுது. அது இல்லாம எங்க கார் ஃபண்ட் தராங்க. எக்கச்சக்கமான மெம்பர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கார் லக்ஸுரி கார் கூட அச்சீவ் பண்ணிருக்காங்க. சோ நம்ம டீம்ல நிறைய அச்சீவர்ஸ் இருக்காங்க, நான் ஷோ பண்றேன் பாருங்க ஒன்னொன்னா. சோ இப்ப நான் ஷேர் பண்ணிருக்கேன், நம்ம டீமோட டாப் லீடர் முரளி சங்கர் பிரதர் டபுள் கிரவுன் டைரக்டர் அப்படின்ற லெவல்ல இருக்காங்க. சோ பிரதர் பாத்தீங்க அப்படின்னா பிஃபோர் வெஸ்டீஜ் வந்து இன்ஃபோசிஸ்ல எல்லாருக்குமே தெரியும் மிகப்பெரிய ஐடி கம்பெனி. சோ அந்த கம்பெனில வந்து டாப் லீடர், அதாவது அங்க ஒரு டீம் லீடரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கேயும் 1 lakh பிளஸ் இன்கம் எடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ கரண்டா வெஸ்டீஜ்ல பிரதரோட இன்கம் பாத்தீங்கன்னா மோர் தென் 4 lakhsக்கு மேல, அதுவும் வீட்ல இருந்தே பாருங்க இப்ப ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இன்ஃபோசிஸ்ல ஜாப் குவிட் பண்ணிட்டு வெஸ்டீஜ் இப்ப ஃபுல் டைம் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் பேங்க்ல கிரெடிட் ஆன பேங்க் ஸ்டேட்மெண்ட் கூட நான் அட்டாச் பண்ணிருக்கேன் பாருங்க. சோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்கோப் இருக்கு வெஸ்டீஜ்ல. சோ இவ்வளவு லாக்ஸ்ல ஏர்ன் பண்றாங்களே, எடுத்தோன்னே இவ்வளவு கிடைக்குமானா கண்டிப்பா கிடையாது. எடுத்தோன்னே எல்லாம் இவ்வளவு இன்கம் கிடைக்காது. இப்ப நான் அட்டாச் பண்ணிருக்க ஸ்கிரீன்ஷாட்ல பாருங்க. சோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் மந்த் இன்கம் அப்படின்னு இருக்கும், ஜஸ்ட் 70 rupees தான், 2 டிஜிட் தான். சோ ஃபர்ஸ்ட் மந்த்ல வந்து 70 ரூபாய், ஜஸ்ட் 2 டிஜிட்ல ஸ்டார்ட் ஆன இன்கம் தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய லெவல்ல க்ரோ ஆயிருக்கு. சோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப நான் ஷோ பண்ணிருக்க கிராஃப் பாருங்க. சோ இதுல வந்து எல்லோ கலர்ல இருக்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஜாப்,
அண்ட் ப்ளூ கலர்ல இருக்க எல்லாமே வெஸ்டீஜ். சோ இனிஷியலா வந்து ரொம்ப கம்மியா ஸ்டார்ட் ஆனாலும் இன்னைக்கு பெரிய லெவல்ல க்ரோ ஆயிருக்கிறதுக்கு காரணமே இதுதான். இப்போ எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஜாப்ல இருக்கீங்க, உங்களுக்கு மந்த்லி கண்டிப்பா அங்க இன்கிரிமெண்ட் அப்படின்றது கொடுக்க மாட்டாங்க. நீங்க ஒரு 10,000 ஜாயின் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு மந்த்லி 10,000 மட்டும் தான் கொடுப்பாங்களே தவிர மந்த்லி இன்கிரிமெண்ட் ஜாப்ல கொடுப்பாங்களா கண்டிப்பா கிடையாது. பட் ஆனா இங்க பாத்தீங்கன்னா இந்த லெவல் போனா இவ்வளவு இன்கம், இவ்வளவு பாயிண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா இவ்வளவு இன்கம், இந்த லெவல் போனா இவ்வளவு இன்கம் நமக்கு தெரிஞ்சதுனால நமக்கு வந்து நம்மளோட இன்கம் நம்மளால டிசைட் பண்ணிக்க முடியும். நீங்க ஜாப்ல இருக்கீங்க, எனக்கு ஒரு 4 மாசத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு 1 lakh தேவைப்படுது, சோ நான் ஓவர் டைம் பாக்குறேன், எனக்கு 1 lakh கொடுங்கன்னு கேட்டா நம்ம கேட்ட காசை கண்டிப்பா அங்க கொடுக்க மாட்டாங்க. ஆனா அதே வெஸ்டீஜ்ல எடுத்துக்கோங்க, இந்த லெவல் போனா இவ்வளவு இன்கம், உங்களுக்கு ஒரு 4 மாசத்துக்கு அப்புறம் ஒரு எமர்ஜென்சி தேவைப்படுது அப்படின்னாலும் கூட நீங்க இப்பல இருந்து எஃபர்ட் போட்டீங்கன்னா உங்களால இந்த இன்கம் ரீச் பண்ண முடியும். அந்த அளவுக்கு இங்க பெரிய பெனிஃபிட்ஸ் இருக்கு. சோ இப்ப நான் நிறைய பேரோட இன்கம் நான் ஷேர் பண்றேன் பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் இதுல ஷேர் பண்ணிருக்கிறது ஸ்ரீராம் குமார் பிரதர், யூனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டர் அப்படின்ற லெவல்ல இருக்காங்க. பிரதர் பாத்தீங்கன்னா படிச்சுட்டே பார்ட் டைமா, அதாவது அட் லாஸ்ட் ஃபைனல் இயர்ல காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ மோர் தென் 2 lakhs மேல ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா வெஸ்டீஜோட ஹவுஸ் ஃபண்ட் மூலியமா ஒரு வீடு கூட கட்டிட்டாங்க. அது ரொம்ப எங்கேஜ்ல பாருங்க. நெக்ஸ்ட் நான் ஷேர் பண்ணிருக்கிறது ஜெகநாசன் பிரதர், கிரவுண்ட் டைரக்டர் அப்படின்ற லெவல்ல இருக்காங்க. பிரதர் பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. வித்தின் 1 year காலேஜ் படிச்சுட்டே வித்தின் 1 yearலயே வெஸ்டீஜ்ல 1 lakh பிளஸ் இன்கம் மந்த்லி சேலரி எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது இல்லாம வெஸ்டீஜோட கார் ஃபண்ட் மூலியமா ஒரு கார் அப்படின்றத அச்சீவ் பண்ணி காலேஜுக்கே கார்ல போனாங்க. சோ எந்த அளவுக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பாருங்க. ஒரு ஸ்டூடெண்ட் படிச்சு முடிச்சுட்டு வெளியில போனாங்க அப்படின்னா கூட 10,000 சம்பாதிக்கிறதுக்கே கஷ்டப்படுற காலத்துல இங்க ஒருத்தர் வீட்டுல இருந்துட்டே ஸ்டூடெண்டா பார்ட் டைமாவே லாக்ஸ்ல ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க மட்டும் கிடையாது, நான் சாம்பிளுக்கு தான் ஒரு சில இமேஜ் அட்டாச் பண்ணிருக்கேன். இன்னும் நிறைய பேர் நம்மளோட டீம்ல பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல சாதாரணமா இருந்த பர்சன் பெரிய லெவல்ல ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்போ நான் ஷேர் பண்ணிருக்க இமேஜ் ஸ்கிரீன்ஷாட் பாருங்க. ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் இருக்க பேனர் என்னோட நேம் ஜெயபாரதி. சோ நான் வெஸ்டீஜ்ல நானுமே ஒரு ஸ்டூடெண்டா படிச்சுட்டே பார்ட் டைமா தான் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு ஸ்டடிஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பட் நான் ஜாப் எங்கேயுமே அப்ளை கூட பண்ணல. பிகாஸ் இப்போ என்னோட இன்கம் பாத்தீங்க அப்படின்னா மோர் தென் 50,000 மேல நான் வீட்ல இருந்தே 50,000 மேல ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். சோ அந்த அளவுக்கு இங்க பெரிய ஸ்கோப் இருக்கு. இப்ப நான் நிறைய பேரோட ஸ்கிரீன்ஷாட்ஸ் இமேஜஸ் ஷேர் பண்ணிருக்கேன்ல, இவங்க எல்லாருமே யாருன்னு கேட்டீங்கன்னா சோ இவங்க எல்லாருமே சாதாரணமா இப்ப நீங்க எப்படி மீட்டிங் பாத்துட்டு இருக்கீங்களோ உங்களை மாதிரியே சாதாரணமா ஜாயின் பண்ணி ஹவுஸ் ஒய்ஃபா ஸ்டூடெண்டா ஒர்க்கிங் பர்சனா நார்மலா ஜாயின் பண்ணவங்க தான் இப்போ வெஸ்டீஜ்ல பெரிய லெவல்ல ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ சாம்பிளுக்கு நான் ஒரு சில இமேஜ் மட்டும் அட்டாச் பண்ணிருக்கேன் பாருங்க. சோ நெக்ஸ்ட் நான் இப்போ ஷேர் பண்ற ஸ்கிரீன்ஷாட் வந்து ரீசெண்டா வந்து ஒரு நியூஸ், அதனால தான் அட்டாச் பண்ணிருக்கேன். அதாவது யூஸ்வலா நம்ம வீட்டுக்கு நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, அந்த பொருள் எல்லாமே குவாலிட்டி ரொம்ப பெஸ்டான ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா கிடையாது. நம்ம வெளியில வாங்கிட்டு இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸ்மே பாத்தீங்க அப்படின்னா குவாலிட்டி பெஸ்ட் அப்படின்ற கேரண்டி அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல நடிக்கிறவங்களே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல அவங்க ஜஸ்ட் நடிக்கிறாங்க, அவ்வளவுதான். கரெக்ட்டுங்களா? பட் ஆனா நம்ம எல்லாமே அதை பிலீவ் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். உண்மையை சொல்லணும்னா நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க சோப்பே ஜஸ்ட் பேக்க திருப்பி பாருங்க, அது ஒரு குவாலிட்டி லெஸ் ஆன ப்ராடக்ட், ஒரு கிரேட் 2 கிரேட் 3 அந்த மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம தெரியாம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ நம்ம யூஸ்வலா யூஸ் பண்றதே லோ குவாலிட்டி, ஆனா அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு சைடு கலப்படம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நியூஸ் தான் நான் அட்டாச் பண்ணிருக்கேன். வெளியில அந்த லேபிள மட்டும் யூஸ் பண்ணிட்டு உள்ள போலியான ப்ராடக்ட கலப்படம் பண்ணி டூப்ளிகேட் பண்ணி அதுலயே கோடிக்கணக்கான பிசினஸ் வெளியில பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதை போலீஸ் ஐடென்டிஃபை பண்ணி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி இப்ப ரீசெண்டா நிறைய நியூஸ் வந்தது, பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ பாருங்களேன், வெளியில நம்ம யூஸ்வலா யூஸ் பண்றதே குவாலிட்டி கம்மி தான், அதுலயும் கலப்படம் பண்ணி நம்ம கிட்ட தெரியாம சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளும் அதெல்லாம் ஒரிஜினல் ப்ராடக்ட் நினைச்சு வாங்கிட்டு இருக்கோம். அஸ் ரிசல்ட் என்ன ஆகுது, இந்த மாதிரி குவாலிட்டி கம்மியான ப்ராடக்ட் வாங்குறதுனால நமக்கு தேவையில்லாத டிசீசஸ் அப்படின்றது கண்டிப்பா வருது. சோ முக்கியமா நமக்கு வரக்கூடிய டிசீஸ்க்கு காரணமே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான். கரெக்ட்டுங்களா? ஆனா வெஸ்டீஜ் எடுத்துக்கோங்க, இங்க இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸும் நான் சொன்ன ஆல்ரெடி கிரேட் 1 எல்லா வகையான சர்டிபிகேட்ஸும் வாங்கினா ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இங்க நமக்கு இவ்வளவு பேர் சம்பாதிக்கிறாங்க அவ்வளவு பேர் சம்பாதிக்கிறாங்கன்னு சொன்னேன், கரெக்டா? சோ இது எல்லாத்தையும் தாண்டி இங்க பெரிய லெவல்ல வெல்த் மட்டும் கிடையாது, ஹெல்த் அப்படின்றதும் கிடைக்குது. சோ போத் ஹெல்த் அண்ட் வெல்த் இங்க இருக்கு, அதை புரிஞ்சுக்கோங்க. அது இல்லாம இன்னொரு முக்கியமான பெனிஃபிட் பாத்தீங்க அப்படின்னா நம்மள சுத்தி எத்தனையோ பேர் வந்து வேலை இல்லாம கண்டிப்பா காசு சம்பாதிக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டே இருப்பாங்க. கிடைச்ச வேலை ஏதோ ஃபேமிலிக்காக கிடைச்ச வேலைக்கு போயிட்டு ரொம்ப கம்மியான சம்பளத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்க எத்தனையோ பேர் நம்மள சுத்தி இருக்காங்க. சோ வெஸ்டீஜ் மூலியமா இங்க நிறைய பேருக்கு நம்மளால வேலை வாய்ப்பை கண்டிப்பா வழங்க முடியும். ஏன் அப்படின்னா இப்போ நான் நிறைய பேரோட இன்கம் பேனர் ஷேர் பண்ணேன். சோ அதுல நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு அடுத்து ஜாயின் பண்ணி ஏன் மூலியமாவும் நிறைய பேர் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ என்னால நிறைய பேருக்கு ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்க முடிஞ்சது. அதுக்கு காரணம் வெஸ்டீஜ் தான். சோ ஏன்னா வெளியில கண்டிப்பா எல்லாருமே ப்ராடக்ட் வாங்க தான் போறாங்க இல்லையா? நம்மள சுத்தி இருக்க எல்லாருமே இவங்க ப்ராடக்ட் யூஸ் பண்ண மாட்டாங்க, இல்ல நான் சோப் யூஸ் பண்ண மாட்டேன், அந்த மாதிரி யாராவது இருக்குமா? கண்டிப்பா இல்ல. எல்லாருக்குமே ப்ராடக்ட் வேணும், எல்லாருமே வெளியில வாங்கிட்டு இருக்கோம். காலையில இருந்து நைட் வரைக்கும் எவ்வளவு ப்ராடக்ட் யூஸ் பண்றோம் யோசிச்சு பாருங்க. பட் எல்லாமே வெளியில வாங்கிட்டு இருக்கோம். வெளியில வாங்கினா ஏதாச்சும் யூஸ் ஆகுதா? ஏதாவது யூஸ் இருக்கா? ஜஸ்ட் ப்ராடக்ட் வாங்கி யூஸ்
பண்றோம் அவ்வளவுதான். பட் அதை தாண்டி நமக்கு அந்த இடத்துல எந்த ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டும் இல்லை. ஆனா இங்க வாங்கும்போது நம்மளால ஏர்ன் பண்ண முடியுது, நல்ல ப்ராடக்ட் யூஸ் பண்ண முடியுது, அது இல்லாம நிறைய பேருக்கு இன்கம் ப்ரொவைட் பண்ண முடியுது. சோ வெளியில வாங்கினா செலவு, இங்க வாங்கினா அந்த செலவை வருமானமா மாத்த முடியுது. சோ நம்மளோட எக்ஸ்பென்சஸ ஒரு இன்கமா கன்வெர்ட் பண்ண முடியுது. சோ எவ்வளவு பெஸ்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றத பாருங்க. சோ சாம்பிளுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்றத நான் ஃபாஸ்டா சொல்றேன், லிசன் பண்ணிக்கோங்க. சோ ஹெல்த் ஃபுட் கேட்டகரியில டீ, காஃபி, குக்கிங் ஆயில். ஓரல் கேர் கேட்டகரியில டூத் பேஸ்ட், டூத் பிரஷ், மவுத் வாஷ். அஷ்யூர் கேட்டகரியில ஸ்கின் கேர், ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ். விமன் ஹைஜீன் கேட்டகரியில விமென்ஸுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ப்ராடக்ட்ஸ். அண்ட் ட்ரூமென் கேட்டகரியில மென்னுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ப்ராடக்ட்ஸ். மிஸ்டர் ஆஃப் மிலன் கேட்டகரியில மேக்கப் அண்ட் பியூட்டி ப்ராடக்ட்ஸ். ஸ்கின் ஃபார்முலா 9 கேட்டகரியில ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் பேஸ்டு ஒரு சொல்யூஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் அக்ரி, எல்லாருக்குமே தெரியும் இந்தியாவோட பேக் போன் அக்ரிகல்ச்சர். சோ இங்க இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நேச்சுரலா நல்ல விளைச்சல் கொடுக்கக்கூடிய அக்ரி ப்ராடக்ட்ஸையும் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அடுத்து ஹைவேஸ்ட் கேட்டகரியில ஃப்ளோர் கிளீனர், டாய்லெட் கிளீனர், டிஷ் வாஷர், டிட்டர்ஜென்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. பர்சனல் கேர் கேட்டகரியில ஷாம்பு, பர்ஃபியூம், சன்ஸ்கிரீன், லோஷன்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. நெக்ஸ்ட் ஹெல்த் கேர் கேட்டகரியில ஹெல்த் ரிலேட்டடா என்ன இஷ்யூஸ் இருந்தாலும் எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்கு. இப்ப நான் ஒரு இமேஜ், நியூஸ் பேப்பர் இமேஜ் ஷேர் பண்றேன். சோ இது எப்போ வந்ததுன்னு கேட்டீங்கன்னா கோவிட் டைம்ல. சோ எல்லாருக்குமே தெரியும் கொரோனா டைம்ல நிறைய பேர் அஃபெக்ட் ஆனாங்க. என்ன காரணம்னா இம்யூனிட்டி இல்ல. ஆனா இப்போ இந்த ஆர்டிகல் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, கோவிட் டைம்ல இப்ப லாஸ்டா சொன்னேன் இல்லையா, ஹெல்த் கேர் கேட்டகரி வெஸ்டீஜோட இந்த ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ் கோவிட் டைம்ல நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு இம்யூனிட்டியை கொடுத்து கொரோனால இருந்து அவங்களை ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்றத நியூஸ் பேப்பர்லயே கொடுத்திருக்காங்க. அப்ப எப்படிப்பட்ட எக்ஸலண்டான ப்ராடக்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்க கம்பெனி அப்படின்றத ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. சோ அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, என்ன வேணுமோ ஜஸ்ட் வாங்கி ஒன்ஸ் யூஸ் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா மட்டும்தான் நீங்க கண்டினியூ பண்ண போறீங்க. உங்களை யாருமே இங்க கம்பல் பண்ண போறது கிடையாது. சோ அட் லாஸ்ட் இப்ப நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோன்றத ஜஸ்ட் ஒரு 2 minutes அகைன் ரிமைண்ட் பண்ணி பாருங்க. சோ கண்டிப்பா ஜாப் நம்மளோட வாழ்க்கையை மாத்தாது, ஏன்னா அது ஒரு ஆக்டிவ் இன்கம். ஆனா கண்டிப்பா பிசினஸ்ல நம்மளோட வாழ்க்கை மாறும். ஏன்னா வெஸ்டீஜ்ல பாருங்க பாசிவ் இன்கம் இருக்கு, தலைமுறைக்கே வருமானம் அப்படின்றது இருக்கு. இங்க என்ன பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ், ஒண்ணுமே கிடையாது. வெளியில வாங்கினா செலவு, இங்க வாங்கினா அதே செலவை ஒரு வருமானமா மாத்த போறோம். கரெக்டுங்களா? அது எவ்வளவு பெரிய பெனிஃபிட். எக்ஸ்ட்ராவா ஏதாச்சும் எஃபர்ட் போட போறோமா? கண்டிப்பா இல்ல. எப்படி இருந்தாலும் வெளில வாங்குறோம், அதை ஜஸ்ட் கடையை மாத்தி வாங்குறதுனால இவ்வளவு பெனிஃபிட்னா ஏன் ட்ரை பண்ணி பார்க்க கூடாது? ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. சோ ஜஸ்ட் கடையை மாத்திரனால நம்மளோட லைஃபே மாறுது பாருங்க. சேஞ்ச் யோர் ஷாப் அண்ட் சேஞ்ச் யோர் லைஃப். சோ அது இல்லாம இங்க ஹெல்த் மட்டும் கிடையாது, வெல்த் மட்டும் கிடையாது, நமக்கு ஹெல்த் அப்படின்றதும் கூட சேர்த்து கிடைக்குதுன்றதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தோம். அதனால இங்க எந்த வகையான ரிஸ்க்கும் கிடையாது. அதனால திங்க் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நான் ஒரு ஸ்டூடெண்டா ஸ்டார்ட் பண்ணேன்னு சொன்னேன், கரெக்டுங்களா? அப்படி இருக்கும்போது நான் இதே ஒரு வேலைக்கு போயிருந்தேன்னா இந்த டைமுக்கு வரணும், இந்த டைமுக்கு போகணும், இந்த டைமுக்கு தான் சாப்பிடணும், இந்த டைமுக்கு தான் வீட்டுக்கு போகணும்னு என்னோட ஃபுல் டைம் யாரோட ஒருத்தர் கண்ட்ரோல்ல இருந்திருக்கும். ஆனா இப்ப பாருங்க, நான் வீட்டுல இருக்கேன், எனக்கு எப்ப தோணுதோ நான் ஒர்க் பண்ணலாம். சோ எனக்கு நான் தான் பாஸ்ன்ற மாதிரி என்னோட டைம் ஃபுல்லா என்னால கண்ட்ரோல் பண்ண முடியுது. அது இல்லாம என்னால எங்க இருந்து வேணா ஒர்க் பண்ண முடியும். ஒரு லொகேஷன் ஃப்ரீடம் கிடைச்சிருக்கு. ஆனா ஜாப் போனா அப்படி இல்ல, கரெக்டுங்களா? சோ எவ்வளவு ஃப்ரீடம் இங்க இருக்குன்றத பாருங்க. அது வெளியில கண்டிப்பா இந்த அளவுக்கு ஏர்ன் பண்ண முடியாது. பட் வீட்டுல இருந்துட்டே மத்தவங்களுக்கும் வாய்ப்பை கொடுத்து நம்மளாலே ஏர்ன் பண்ண முடியுது. சோ அப்ப எவ்வளவு பெரிய எக்ஸலண்டான ஆப்பர்ச்சுனிட்டின்னு பாருங்க. ஓகே, எனக்கு இது பிடிச்சிருச்சு, நான் உடனே போய் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றேன், உடனே போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க. பிகாஸ் நீங்க உடனே போய் வாயில் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு புரியாது. பிகாஸ் நான் ஒரு 30 நிமிஷத்துல என்ன சொல்ல முடியுமோ கவர் பண்ணிருக்கேன். இன்னும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய நாலேஜ் நிறைய இருக்கு, சரிங்களா? சோ நெக்ஸ்ட் நம்மளோட டீமை கான்டாக்ட் பண்ணுங்க. யார் அதாவது உங்களுக்கு லிங்க் கொடுத்தாங்களோ அவங்கள உடனே போயிட்டு கான்டாக்ட் பண்ணி என்ன டவுட்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் கிளியர் பண்ணுங்க. அடுத்து பேசிக்கா உங்களுக்கு ஃப்ரீ ட்ரைனிங்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் அந்த ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணுங்க. அந்த அட்டென்ட் பண்ணிட்டு நாலேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க யார்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணணுமோ நீங்க டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ண வேணா, ஜஸ்ட் ட்ரைனிங்கை மட்டும் லிசன் பண்ணுங்க. ட்ரைனிங் லிசன் பண்ணிட்டு நாலேஜ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டு யாரை டிஸ்கஸ் பண்ணணும்னாலும் யார்கிட்ட வேணா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய பேருக்கு ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ், டவுட்ஸ் இருக்கும். ஓகே, இது எல்லாமே சொல்றீங்க, ஓகே தான், பட் நான் ட்ரை பண்ணலாமா, எனக்கு வருமா வராதா அப்படின்ற மாதிரி இன்னுமே ஒரு சில கன்ஃபியூஷன் நமக்குள்ள இருக்கும். சோ ஒரே ஒரு விஷயம், இந்த கோட்ஸ் ரீட் பண்ணி பாருங்க. இஃப் somebody offers you an amazing opportunity but you're not sure you can do it, say yes, then learn how to do it. இப்போ நம்மள நிறைய பேர் வாய்ப்பு கிடைக்குமா என்னோட லைஃப் மட்டும் ஏன் இப்படி இருக்கு அப்படிலாம் நம்ம யோசிச்சுட்டே இருந்திருப்போம். வாய்ப்பு இந்த யூனிவர்ஸ் எல்லாருக்குமே கொடுக்குது. ஆனா அந்த கிடைச்ச வாய்ப்பை யாரு சரியா யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கை மட்டும்தான் மாறுது. சோ வாய்ப்பு வரும்போதெல்லாம் வேண்டாம், நோன்னு சொல்லிட்டு இருந்தோம்னா வேற எந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி நம்மளோட வாழ்க்கையை மாத்த போறோம்? ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்க எந்த லாஸும் கிடையாது, உங்களுக்கு யாரும் ஏமாத்த போறதுல. ரொம்ப ஜென்யூனா உங்களை மாதிரிதான் நானும் சாதாரணமா ஜாயின் பண்ணேன். ஆனா இன்னைக்கு வெஸ்டீஜ் மூலமா என்னோட வாழ்க்கை மாறிட்டு இருக்கு. அதனால திங்க் பண்ணிட்டு இருக்காம இமீடியட்டா யார் உங்களை லிங்க் கொடுத்தாங்களோ அவங்களை போயிட்டு கான்டாக்ட் பண்ணுங்க. சோ யாரெல்லாம் இந்த மீட்டிங் பாத்துட்டு இருக்கீங்களோ சோ எல்லாருமே வெஸ்டீஜ்ல ஜாயின் பண்ணி பெரிய லெவல்ல சக்சஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் விஷ் பண்றேன். விஷ் யூ வெல். தேங்க்யூ.